ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், கடந்த ராமநவமி திருவிழா அன்னைக்கு நம்ம சென்னையில் இருந்து ஒரு 15 சாய் பக்தர்களை ரயில் மூலியம் நம்ம சாய்ராம் டூரிஸ்ட் மூலிமா நம்ம அழைச்சிட்டு போயிருந்தோம். அதுக்குண்டான வீடியோ பதிவை நம்ம ஷிரடி சாய்பாபா துணி சேனல் மூலிமா நம்ம பதிவு பண்ணோம். அந்த பதிவை பார்த்துட்டு நிறைய சாய் பக்தர்கள் உங்களுடைய குழுவோடு நாங்கள் ஷிரடிக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஒரு மகத்தான நாளில் சென்னையில் இருந்து ஷிரடிக்கு பயணம் பண்ண போகிறோம். அந்த பயணத்துக்கு உண்டான தகவலை இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் தெரிவிக்க போகிறோம். சாய்ராம், வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் தவறாமல் பாருங்கள். சாய்ராம், ஷிரடிக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலே நிறைய பக்தர்கள் எப்போ நம்ம போக போகிறோம் அப்படின்னு மனசுக்குள்ளே ஏங்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு ஒரு வாய்ப்பு பாபா கொடுக்குறாரு. சாய்ராம், வர ஜூலை 10 ஷிரடியில் குரு பூர்ணிமா திருவிழா கொண்டாடப்படுறாங்க. இந்த குரு பூர்ணிமா குருமார்களுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு மகத்தான நாள் ஷிரடியில் இருக்க பொழுது. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா வரும் ஜூலை 8 நம்ம சென்னையிலிருந்து ஷிரடிக்கு ரயில் மூலம் பயணம் பண்ண போகிறோம். நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா வர ஜூலை 8 செவ்வாய்க்கிழமை நம்ம இங்கேருந்து புறப்படுவோம். 8 புறப்பட்டு 9 அதிகாலை நம்ம பூனா ரயில் நிலையத்தை போய் சென்றடைவோம். மீண்டும் 9 காலையில் 3:30 மணிக்கு நம்ம பூனாவில் இருந்து ரயில் மூலியமாக நம்ம ஷிரடிக்கு காலையில் 9 காலையில் கரெக்டாக 9 மணிக்குனா வந்துடும். அங்கேருந்து நம்ம ரூமுக்கு போக போகிறோம். ரூம் எல்லாருக்குமே ஏசி ரூம் தான் நம்ம கொடுப்போம். காலையில் தமிழ்நாடு உணவு டிஃபன் காலையில் கிடைச்சிரும். இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் நமக்கு தமிழ்நாடு உணவு. மத்தியான உணவு சாப்பிட்ட பிறகு நேராக பாபாவுடைய தரிசனம், தோரகமாயி, சாவடி, அப்துல் பாபா காட்டேஜ், லெண்டி தோட்டம், அனுமன் டெம்பிள், இது எல்லாமே நீங்கள் 9 பார்த்துடலாம். 9 பார்த்து முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு நைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணுவோம். நைட் டின்னர் நீங்கள் சாப்பிட்ட பிறகு மறுநாள் காலையில் 10 குருநாள் வேலைக்கிழமை அன்னைக்கு தான் குரு பூர்ணிமா விழா. இந்த குரு பூர்ணிமா நல்நாளில் நம்ம காலையில் கரெக்டாக 7 மணிக்குனா ஒரு விஐபி தரிசனம் பண்ணி கொடுப்போம். எத்தனை பேர் வரீங்களோ அவ்வளோ பேருக்கும் ஒரு விஐபி தரிசனம். நேரடியாக பாபாவை நம்ம போயிட்டு காலையில் சீக்கிரமாகவே பார்த்துடலாம். பார்த்துட்டு வந்துட்ட பிறகு காலையில் தோரகமாயும் சமாதி மந்திரில் பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு ரூமுக்கு வரும். அங்கே ரூமில் காலையில் உங்களுக்கு டிஃபன் தயாராக இருக்கும். நீங்கள் டிஃபன் சாப்பிட்டு முடித்த பிறகு ஷிரடியில் இருக்கிற முக்கியமான திருத்தலங்கள் எல்லாமே காட்டப்படும். அதாவது ஷிரடி சரௌண்டிங் ஒரு 24 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு முக்கியமான திருத்தலங்கள், கிட்டத்தட்ட ஒரு 12க்கு மேற்பட்ட திருத்தலங்கள், அதே போல் பாபா பயணம் பண்ணக்கூடிய இடங்கள் எல்லாமே நம்ம அதில் காட்டுவோம். அதே போல் 10 ஈவினிங் மீண்டும் ஒரு தரிசனம் இருக்கும். சமாதி மந்திரில் நீங்கள் பாபா வணங்கலாம். இதனைத் தொடர்ந்து அன்னைக்கு நைட்டு 10 நைட்டும் உங்களுக்கு உணவும் மத்தியானத்துக்கு உணவும் எல்லாமே கிடைச்சிரும். அதே போல் பார்த்தீங்கன்னா 11 காலையில் நீங்கள் தோரகமாயில் போயிட்டு காலையிலே பாபாவை கும்பிட்டுட்டு வந்துட்டிங்கன்னா காலையில் 7 மணிக்குனா உங்களுக்கு டிஃபன் கிடைச்சிரும். நீங்கள் டிஃபனை சாப்பிட்டுட்டு நம்ம 7:30 மணிக்கு நம்ம ஷிரடியிலிருந்து நாசிக் போகிறோம். நாசிக்கில் கிட்டத்தட்ட ஒரு 7க்கு மேற்பட்ட திருத்தலங்களை பார்க்க போகிறோம். அதுவும் நாசிக்கில் இருந்து குறிப்பாக 40 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற சப்தரிங்கி தேவி கோயிலுக்கு நம்ம பயணம் பண்ண போகிறோம். அன்றைக்கி நாசிக்கில் மத்தியான உணவு, இரவு நம்ம ஷிரடிக்கு ரிட்டர்ன் ஆகிடுவோம். இரவு உணவு ஷிரடியில் கொடுப்போம். நம்ம 11 வெள்ளிக்கிழமை இரவு ஷிரடிக்கு வந்துடுவோம். 12 காலையில் நம்ம மீண்டும் சமாதி மந்திரில் பாபாவை போய் தரிசனம் பண்ணிவிட்டு என்னென்ன வாங்கணுமோ பர்ச்சேஸுங்கெல்லாம் முடிச்சுட்டு காலையில் டிஃபனை முடிச்சிடும். டிஃபனை முடித்த பிறகு 12 காலையில் நம்ம ஷிரடியிலேருந்து நேராக சனி சிக்கனாஸ்பூருக்கு பயணம் பண்ணுவோம். அங்கு மத்தியானம் உணவு நம்ம கொடுக்கப்படும். இந்த உணவை சாப்பிட்ட பிறகு நீங்கள் சுயம்பு சனிதேவை வணங்கலாம். சுயம்பு சனிதேவனை வணங்கிட்ட பிறகு அங்கேருந்து நம்ம பூனேக்கு பயணம் பண்ணுவோம். பூனேயில் மகா கணபதி ஆலயத்தை நாங்கள் தரிசனம் பண்ணிட்ட பிறகு நேரடியாக பூனேயிலிருந்து இரவு 10 மணிக்கு சென்னைக்கு 12 நம்ம ரயில் மூலியம் ஏறுவோம். அன்றைக்கி நைட்டு இரவு உணவு உங்களுக்கு கொடுப்போம். மறுநாள் காலையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு காலையில் சூடான டிஃபன் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் மத்தியானம் உணவும் உங்களுக்கு கிடைச்சிரும். 13 ஈவினிங் நீங்கள் சென்னைக்கு வந்துடலாம். இப்போ நம்ம ஷிரடிக்கு எவ்வளோ பேக்கேஜ் பண்ணுறோம், ஸ்லீப்பர் க்ளோஸ்க்கு எவ்வளோ பேக்கேஜ் பண்ணுறோம், ஏசிக்கு எவ்வளோ பேக்கேஜ் அமௌண்ட் பண்ணுறோம், எல்லாமே இந்த வீடியோ பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதே போல் ஷிரடியிலும் நாசிக்கிலும் எந்தெந்த கோயிலுக்கு போக போகிறோன்றது எல்லா தகவலும் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்கலாம். சாய்ராம், வீடியோவை முழுமையாக பாருங்கள். சாய்ராம், ஓம் சாய்ராம். சாய்ராம், நம்ம சென்னையிலிருந்து ஷிரடி மற்றும் நாசிக் பயணத்துக்கு ரயில் மூலம் ஸ்லீப்பர் கிளாஸில் சென்று வர ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா 9500 நம்ம சார்ஜ் பண்ணுறோம். அதுவே நீங்கள் 3 டயர் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் வர மாரி இருந்தால் ஒரு நபருக்கு 13,000 சார்ஜ் பண்ணுறோம். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா 6 நாள் பேக்கேஜ். இந்த 6 நாளைக்கும் தரமான தமிழ்நாடு உணவு உங்களுக்கு கிடைக்கும். ட்ரெயின்லேயே கிடைக்கும். ஷிரடிக்கு போயிட்டு தங்குற நாளும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஜூலை 8 சென்னை எழும்பூர்லேருந்து நம்ம பூனே வரையும் ட்ராவல் பண்ண போகிறோம். காலையில் கரெக்டாக நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு ரேணிகுண்டா ரயில் நிலையத்துக்கு வரும்.
ரேணிகுண்டாவில் நம்ம காலையில் உணவு வந்து தயார் நிலையில் வச்சுருப்போம். கரெக்டாக ரேணிகுண்டாவில் 9:30 மணிக்கு வண்டி வந்த பிறகு நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த உணவுகளை உள்ளே கொண்டு வருவாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் காலை நேரத்தில் 4 இட்லி, 1 வடை, சட்னி, சாம்பார் எல்லாமே நமக்கு காலையில் கிடச்சிரும். தரமான ஒரு குவாலிட்டியான உணவு காலையில் நீங்கள் சாப்பிடலாம். அதுதான் நம்ம சாய் பக்தர்கள் வந்து சாப்பிட்றத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த உணவுகள் தான் காலையில் நம்ம ரேணிகுண்டாவில் கொடுக்கப்படும். இந்த 4 இட்லி, வடை, சட்னி, சாம்பார் இதை நீங்கள் ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் காலையில் இந்த உணவை சாப்பிடலாம் சைராம். இதனைத் தொடர்ந்து மத்தியானம் 2 மணிக்கு நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா குண்டக்கல் ஜங்ஷனுக்கு வரும். குண்டக்கல் ஜங்ஷனில் நமக்கு மத்தியானம் சூடான வெஜிடபிள் ரைஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஒரு ஆள் திருப்தியாக சாப்பிட்ற மாரி வெஜிடபிள் ரைஸ் வித்து வந்து தயிர் பச்சடி, அதுக்கப்புறமா அது கூட ஒரு மசாலா கிரேவி ஒன்று கொடுப்போம். இதை நீங்கள் வந்து மத்தியான உணவாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆட்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க கையில் தான் நம்ம சாப்பாடை வாங்கி கொடுப்போம். மத்தியான சாப்பாடு நீங்கள் தரமாக இருக்கும், நல்ல வயிறார திருப்தியாகவும் நீங்கள் சாப்பிடலாம். இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இரவு நைட்டு கரெக்டாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா 4 சப்பாத்தி கொடுப்போம். 4 சப்பாத்தி வித் தக்காளி கிரேவி. இந்த டிஃபனை வந்து நீங்கள் நைட்டு உணவாக நீங்கள் எடுத்துக்கலாம் சைராம். இதுவும் நம்ம தமிழ் ஆட்கள் செஞ்சு கொடுக்குற உணவு தான். எங்கேயுமே வெளியாட்கள், அதாவது நார்த்தில் போகிற ட்ரெயினில் வாங்கி கொடுக்குற சாப்பாடு கிடையாது. இது பியூராக தமிழால் செஞ்சு கொடுக்குற உணவு தான். நம்ம டிவோட்டிங்க எல்லாமே சாப்பிட்டுட்ருக்காங்க. இது லாஸ்ட்டு வீடியோ பதிவு பண்ண இதுதான் உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன் சைராம். இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக 9ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு நம்ம வண்டி பூனாக்கு வந்து ரீச் ஆகிடும். அதாவது 1:50 2 மணிக்குள்ளே அதிகாலை நம்ம வண்டி ரீச் ஆகிடும். பூனாவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1.5 மணி நேரம் நம்மளுக்கு பிரேக் ஜர்னி இருக்குது சேரம். பூனா ரயில் நிலையத்தில் நம்ம 1.5 மணி நேரம் வெளியில் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டேஷனுக்குள்ளேயே வெயிட் பண்ணலாம். பிளாட்ஃபார்மும் நம்மளுக்கு கிளியராக தெரியும். கரெக்டாக 3:30 மணிக்கு மீண்டும் நம்மளுக்கு மும்பையிலிருந்து ஷிரடி போகக்கூடிய சாய்நகர் எக்ஸ்பிரஸ் வந்துட்டுருக்கும். இந்த வண்டியிலும் உங்களுக்கு ஸ்லீப்பரில் வரவங்களுக்கு ஸ்லீப்பர் புக்கிங் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஏசியில் வரவங்களுக்கு ஏசி புக்கிங் பண்ணி கொடுப்போம். இந்த வண்டியில் நம்ம 3:30க்கு கரெக்டாக பூனாவிலிருந்து புறப்படுவோம். பூனாவிலிருந்து புறப்பட்டு இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஷிரடிக்கு ஜூலை 9ஆம் தேதி காலையில் கரெக்டாக 8:40க்கு நம்ம இந்த வண்டியில் போய் ரீச் ஆகும் சைராம். இந்த வண்டியிலும் உங்களுக்கு பர்த் ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த வண்டியில் செகண்ட் சிட்டிங்னா கிடையாது. உங்களுக்கு வந்து 2 டயர் 3 டயர் அதே போல் ஸ்லீப்பர் கோச் பர்த்து தான் இந்த வண்டியில் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இந்த வண்டிக்கூட பயண நேரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் நம்ம பயணம் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த 5 மணி நேரம் முடித்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம சாய்நாதரை தேடி வந்துடும். கரெக்டாக 8:40க்கு நம்ம ஷிரடிக்கு அரைவல் ஆகிட்டு இருக்கோம். நம்ம ஷிரடி சாய்நகர் ரயில் நிலையத்துக்குள்ளே வந்துட்டுருக்கோம் சைராம். ஷிரடி ரயில் நிலையத்திலிருந்து கரெக்டாக 4வது கிலோமீட்டரில் தான் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய சமாதி மந்திர் அமைஞ்சிருக்கு. நம்ம இங்கே கரெக்டாக 8:40க்கு நம்ம அரைவல் ஆகிட்டோம். அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்னா வெளியில் வரோம். இங்கே பாபாவுடைய புகைப்படங்கள்லாம் மாட்டிகிட்டு இருப்பாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பாபா நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுப்பாரு. அப்படியே நம்ம இறங்கி போனோம்னா நம்மளுக்கு உண்டான வண்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம வண்டியில் நம்ம ஏறிடுவோம். அப்படியே நம்ம ரூமுக்கு கொண்டு வருவோம். ரூமு வந்து நீட்டபுளாக இருக்கும். 2 ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான் போட்டுருக்கோம். வித் ஏசி ரூம் தான். காலையில் உங்களுக்கு தரமான தமிழ்நாட்டு ஃபுட்டு கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா மத்தியானம் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுட்டு தான் கிடைக்கும். ஒயிட் ரைஸ், சாம்பார், கூட்டு, பொரியல், அப்புறம் இதெல்லாமே மத்தியானத்துக்கு கிடைக்கும். இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் நம்ம சாப்பிட்ட பிறகு சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய புனிதமான சமாதி மந்திருக்கு நம்ம புறப்பட்டு போவோம் சைராம். சமாதி மந்திரில் நம்ம பாபாவுடைய தரிசனம் கரெக்டாக நமக்கு 2லிருந்து 3 மணிக்குள்ளே நமக்கு தரிசனம் கிடைச்சிடும். நம்மளுக்கு அற்புதமான தரிசனமும் பாபா கொடுப்பாரு. பாபாவுடைய தரிசனம் முடித்த பிறகு அப்படியே நம்ம சமாதி மந்திர் வெளியே வந்துட்டு பாபாவுடைய குருஸ்தான், பாபா அமர்ந்த புனிதமான வேப்ப மரத்தை தரிசனம் பண்ணுவோம் சைராம். இதனைத் தொடர்ந்து பாபா ஏற்றிய அணியா ஜோதி நந்தாதீபத்தை நம்ம தரிசனம் பண்ணுவோம். நந்தாதீபம் தரிசனம் பண்ண பிறகு பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் ஆஜி அப்துல் பாபாவுடைய சமாதிக்கு வந்து அங்கு நம்ம ஆஜி அப்துல் பாபாவுடைய சமாதியை வணங்க முடியும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாபாவுடைய இன்னொரு பக்தர் நானாவள்ளி சமாதியை நம்ம தொடர்ந்து வணங்க முடியும். இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பாபா தாத்தியாக்காக உயிர் விட்டிருப்பார். அப்படிப்பட்ட தாத்தியாவுடைய சமாதியும் நீங்கள் வணங்கலாம். இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பாபா வளர்த்த லெண்டி தோட்டம், இந்த லெண்டி தோட்டத்தை முடித்த பிறகு அப்படியே வெளியே வந்து பாபா 60 வருஷம் வாழ்ந்த அவருடைய வீடான மசூதியான தோரகமாய்க்கு வந்து நம்ம தோரகமாயை வணங்க முடியும். மாயை வணங்கிட்ட பிறகு அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்னா சாவடி கிட்ட வருவோம். பாபா ஒவ்வொரு வாரமும் வேலைக்கிழமை சாவடியில் தான் வந்து உறங்குவார். அப்படிப்பட்ட புனிதமான சாவடி நம்ம வணங்கி தரிசனம் பண்ணுவோம். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்துல் பாபாவுக்கு பாபா கொடுத்த ஒரு வீடு தான் அப்துல் பாபா காட்டேஜ். இந்த அப்துல் பாபா காட்டேஜுக்குள்ள பாபாவுடைய எண்ணற்ற பொக்கிஷங்கள் எல்லாமே இருக்குது. பாபாவுடைய சக்கா சிலிம் எல்லாமே இருக்குது. இங்கே போயிட்டு அப்துல் பாபா காட்டேஜை வணங்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஷிரடியில் இருக்கிற முக்கியமான அனுமன் டெம்பிள், ஏன்னா பாபா ஷிரடிக்கு வந்த காலகட்டத்தில் முதல்
நாட்கள் இந்த அனுமன் கோயிலில் தான் தங்கியிருந்தார். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷிரடியில் இருக்கிற ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கோயிலில் நம்ம அடுத்த தரிசனம் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஷிரடியில் இருக்க நரசிம்ம சுவாமி கோயில். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் லட்சுமிபாய் செண்டிலுக்கு பாபா 9 நாணயங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த 9 நாணயங்கள் அந்த அம்மா வாங்கின வீடு தான் இந்த புனிதமான லட்சுமிபாய் செண்டி வீடு. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு உணவு கொடுத்த தாய் பாய்சாபாய் அம்மாவுடைய வீடு பார்க்க போகிறோம். சைரம் இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் ஷியாமாவுடைய வீடை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா பாபாவுக்கு சாய் என்ற பேர் வச்ச பகத் மகள்சாபதியோடைய வீடை வந்து நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து உள்ளே இருக்கிறது பகத் மகள்சாபதியோடைய வீடு. சைரம் இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாபா அவருடைய இறுதி தருணத்தில் திரு பாயாஜி அப்பாக்கோட் மடியில் தன்னுடைய உயிரை விடுவார். அப்படிப்பட்ட புனிதமான பக்தருடைய வீடை தரிசனம் பண்ணுவோம். சைரம் இதனைத் தொடர்ந்து ஷிரடியில் இருக்கிற பாபாவுடைய புனிதமான பாதுகையை நம்ம தரிசனம் பண்ணுவோம். அதே போல் ஷிரடியில் இருக்க சுயம்பு விட்டல் ஆலயத்துக்கு வந்து விட்டல் ருக்குமணியை நம்ம தரிசனம் பண்ணுவோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷிரடியில் பழமையான கோயில் மகாலட்சுமி கோயில். பாபா ஷிரடிக்கு வருகை தரத்துக்கு முன்னாடியே இந்த ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தில் இருக்கிற மகாலட்சுமியை நம்ம தரிசனம் பண்ணுவோம். சைரம் இந்த மகாலட்சுமி டெம்பிளோட ஷிரடியில் இருக்கிற ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. இனி 2வது நாள் ஷிரடியில் இருக்க 2வது நாள் நம்ம சொல்ல போகிறோம். 2வது நாள் வேலைக்கிழமை, அதாவது ஜூலை 10. ஜூலை 10ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு பாபாவுடைய புனிதமான தரிசனம் காண்றதுக்கு ஒரு விஐபி தரிசனம் பாஸ் வந்து நம்ம கொடுப்போம். சீக்கிரமாக பாபாவை போயிட்டு சமாதி மந்திரில் தரிசனம் பண்ணலாம். சேரம் பாபாவுடைய தரிசனம் முடித்த பிறகு நேராக நம்ம ரூமுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்போம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகு லோக்கல் சைட்ஸின் கொண்டு போவோம். அங்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா லட்சுமிபாய் செண்டிலுக்கு பாபா நவநீத பக்திகளுக்கு 9 நாணயங்கள் கொடுத்துருப்பாரு. அந்த 9 நாணயங்களை நீங்கள் பார்க்கலாம். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் சிவனேசன் சுவாமிகளுடைய மகா சமாதிக்கு போயிட்டு நம்ம வணங்குவோம். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாபா தவத்தி பண்ண இடம் ரூகி சிவசாய் மந்திருக்கு போவோம். அதில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோபர்கானில் அமைஞ்சுள்ள ஸ்ரீ ஜனார்த்தனா சுவாமிகள் ஆலயத்துக்கு போவோம். கோபர்கானில் முக்கியமான ஆலயம் தான் சிவபெருமானுடைய ஒரு முக்கியமான பக்தர் தான் ஜனார்த்தன சுவாமிகள். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோபர்கானில் அமைஞ்சிருக்க புனிதமான ஸ்ரீ காசி விஸ்வநாத ஆலயத்துக்கு கொண்டு போவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது புனிதமான ஸ்ரீ காசி விஸ்வநாத ஆலயம். இது வந்து கோபர்கானில் இருக்குது. அடுத்து நம்ம முருகப்பெருமான் ஷிரடியில் காட்சி கொடுத்த இடம் கோபர்கான் கிட்ட இருக்கிற சுக்ராச்சர் டெம்பிளுக்கு நம்ம போக போகிறோம். இந்த சுக்ராச்சருக்கு சிவபெருமான் மிருத்திவி சஞ்சீவினி என்ற மந்திரத்தை கொடுத்துருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம முருகர் வந்து இந்த இடத்துல வந்து காட்சி கொடுத்துருக்காரு. இந்த இடத்த விசிட் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம பார்த்தீங்கன்னா கோபர்கான் கிட்ட இருக்கிற பாபா தபபூமிக்கு போக போகிறோம். இங்கு பாபா வந்து உபாசினி மகாராஜாவோட பாபா 3 நாட்கள் தங்கி இந்த இடத்துல பாபா தவம் பண்ணியிருக்காரு. இந்த இடம் வந்து பாபா தவம் பண்ணதால் ஒரு முக்கியமான இடமா இந்த இடம் திகழ்கிறது. இது பார்த்தீங்கன்னா 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோயில் தான். இப்போ நம்ம கோபர்கான் தபபூமி முடித்த பிறகு நேரடியாக கோதாவரி நதி புனித நதிக்கு வருவோம். அங்கிருந்து நம்ம புறப்பட்டு நேராக ஷிரடிக்கு அருகாமையில் இருக்கும் பஞ்சமுக விஷ்ணு கணபதி ஆலயத்தை தரிசனம் பண்ணுவோம். விஷ்ணு கணபதி ஆலயத்தை தரிசனம் பண்ண பிறகு ஷிரடியோடைய எல்லை கோயிலான ஸ்ரீ கண்டோபா ஆலயத்துக்கு வருவோம். இங்கு பாபா தன்னுடைய 2வது விஜயம் பொழுது இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்காரு. இந்த கண்டோபா ஆலயம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷிரடி அடுத்த ரகத்தாவில் இருக்கிற கற்பக விருஷக மரத்தை போயிட்டு தரிசனம் பண்ணுவோம். சைரம் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 10 அன்று மதியம் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய அன்னதானம் கூடம், அதாவது பாபாவுடைய பிரசாத ஆலயத்துக்கு நம்ம உள்ளே போக போகிறோம். பிரசாத ஆலயத்தில் போயிட்டு மத்தியானத்துக்கு நம்ம உணவு பாபாவுடைய இந்த பிரசாதாலயத்தில் தான் போய் சாப்பிட போகிறோம். இங்கே மத்தியான உணவு வந்து நம்ம சாப்பிட்ருவோம். சரி, இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை நம்ம காலையில் டிஃபன் முடித்த பிறகு நேராக ஷிரடியிலிருந்து நாசிக் நம்ம வண்டியில் நம்ம புறப்படுவோம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஷிரடியிலிருந்து நாசிக் நம்ம போயிட்டு வரதுக்கு ஒரு நாள் கம்பல்சரி ஆகிடும். நாசிக்கில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற கோயில் பார்த்தீங்கன்னா பிர்லா மந்திர் ஆலயம். சரி, இந்த பிர்லா மந்திர் ஆலயத்தில் ராமர், லக்ஷ்மர், சீதாதேவியோடைய ஒரு புனிதமான சிலையம் இருக்குது. ஜோதிலிங்கம் எல்லாமே இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோதாவரி நதி சங்கமான பஞ்சவாடிக்கு நம்ம போவோம். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவபெருமான் கபிலேஸ்வரர் ஆலயத்துக்கு போய்ட்டு தரிசனம் பண்ணுவோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கபிலேஸ்வரர் ஆலயம் முடிஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு கலராம் டெம்பிளுக்கு போவோம். இந்த கலராம் டெம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம சச்சரித்தத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க. இதனை முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நேராக நாசிக்கில் திரும்பலகேஸ்வரர் ஜோதிலிங்கத்தில் ஒன்றான நாசிக்கில் இருக்கும் திரும்பலகேஸ்வரரை வந்து நம்ம தரிசனம் பண்ண முடியும். இப்போ திரும்பலகேஸ்வருடைய புனிதமான உருவத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதனைத் தொடர்ந்து நாசிக்கிலிருந்து 45 கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ள சப்தரிங்கி தேவி மாதா கோயிலுக்கு நம்ம போவோம். இதுவும் சச்சரித்தில் வருது. இதனைத் தொடர்ந்து 11ஆம் தேதி நைட்டு நம்ம ஷிரடிக்கு வெள்ளிக்கிழமை வந்துடும். 12ஆம் தேதி காலையில் சனிக்கிழமை நம்ம பாபாவுடைய தரிசனம்
பார்த்துட்ட பிறகு காலையில் டிஃபனை முடிச்சுட்டு ஷிரடியிலேருந்து புறப்பட்டு நேராக சனி சிக்னாஸ்பூருக்கு சுயம்பு சனிதேவை வந்து வணங்குவோம். அங்கே மத்தியானம் சாப்பாடு கொடுத்துருவோம். அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் கரெக்டாக பூனாக்கு வருவோம். பூனாவில் மகா கணபதி ஆலயத்துக்கு வந்து மகா கணபதியை நம்ம தரிசனம் பண்ணுவோம். மகா கணபதியை தரிசனம் முடித்த பிறகு நம்ம நேராக பூனா ரயில் நிலையத்துக்கு இரவு வந்து 7:30 மணிக்கு வந்துடுவோம். பூனா ரயில் நிலையத்துக்கு வந்த பிறகு நைட்டு டிஃபன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். நைட்டு நீங்கள் டிஃபனை சாப்பிட்டுட்டு பூனாவிலிருந்து நம்ம சென்னைக்கு பயணம் பண்ண போகிறோம். இது வந்து கரெக்டாக 12ஆம் தேதி ஜூலை 12ஆம் தேதி நம்ம பூனா டு சென்னைக்கு கிளம்புறோம். சைரம் பூனா வந்த பிறகு அங்கே நைட்டு நம்ம டின்னர் கொடுத்துருவோம். நைட் டின்னர் நீங்கள் ட்ரெயின்லேயே சாப்பிட்டுக்கலாம். கரெக்டாக நம்ம வண்டி வந்து 12ஆம் தேதி ஜூலை 12ஆம் தேதி பூனா ரயில் நிலையத்துலேருந்து நம்ம வண்டி புறப்படும். நம்ம வண்டி அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி ஜூலை 13 வந்து சென்னை சென்ட்ரலுக்கு வந்து சேரும். நமக்கு பார்த்தீங்கன்னா பூனாலிருந்து புறப்பட்ட பிறகு நம்ம டிஃபன் சாப்பிட்ட பிறகு நம்ம படுத்துடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காலையில் நம்மளுக்கு கரெக்டாக குண்டக்கல் ரயில் நிலையத்தில் நமக்கு வந்து டிஃபன் வந்து நம்ம கொடுப்போம். காலையில் பார்த்தீங்கன்னா குண்டக்கல் ரயில் நிலையம் கரெக்டாக 8 மணிக்கு நம்மளுக்கு குண்டக்கல் ரயில் நிலையத்துக்கு வரும். இந்த 8 மணிக்கு குண்டக்கல் ரயில் நிலையம் அடைஞ்ச பிறகு உங்களுக்கு காலையில் தரமான தமிழ்நாடு உணவுகள் வந்து காலையில் நம்ம கொண்டு போகிற அனைத்து சாய் பக்தர்களுமே காலை உணவு கொடுப்போம். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் கரெக்டாக 1 மணிக்கு ரேணிகுண்டா ரயில் நிலையத்துக்கு நம்ம ரயில் வரும். ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் மத்தியான சாப்பாடு வந்து நம்ம எல்லா சாய் பக்தர்களுக்கும் மத்தியான சாப்பாடு கொடுப்போம். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி அன்று மாலை கரெக்டாக 4 மணிக்கு நம்ம சென்னை சென்ட்ரலுக்கு வந்து சேர்ந்துருவோம். நம்ம பயணத்தில் நீங்களும் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய நம்பர் கான்டாக்ட் ஃபுல்லாக கொடுக்குறேன். நீங்கள் ஷிரடி பயணத்தில் தவறாமல் கலந்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.